இன்றைய ஒரு நிமிட வேத தியானம் அனைத்தையும் அழிக்க மாட்டேன். ஒரு திராட்சை குலையில் ரசம் காணப்படும் போது அதை அழிக்காதே. அதிலே ஆசீர்வாதம் உண்டென்று சொல்லுகிறபடி நான் என் ஊழியக்காரர் நிமித்தம் அனைத்தையும் அழிக்காதபடி செய்வேன் என்று ஏசாயா 65:6 வாசிக்கிறோம். ஒரு திராட்சை கொடியிலே எல்லா திராட்சை குலையும் கெட்டுப்போய் வற்றி போயிருக்கும் பொழுது ஒரே ஒரு குலையில் மட்டும் அருமையான கனிரசம் தரும் திராட்சை பழங்கள் இருந்தால் அது நிமித்தம் நான் முழு திராட்சை கொடியையும் அழிக்க மாட்டேன் என்று இந்த வசனம் சொல்லுகிறது. அதுபோல நம் மூலம் அனைத்தையும் அழிக்காமல் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஒரு ஃப்ளைட்டிலோ ட்ரெயினிலோ நாம் பயணம் செய்யும் பொழுது நம் மூலமாக அந்த ஃப்ளைட் ட்ரெயின் ஆபத்திலிருந்து பாதுகாக்கப்படும். திருக்குறளில் நல்லார் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று ஒரு குறள் இருக்கிறது. ஒரு நல்லவர் இருந்தாலே அந்த ஊரில் எல்லாருக்கும் மழை பெய்யும் என்று அர்த்தம். அதுபோல நம்முள் இருக்கும் ஆசீர்வாதம் நமக்கே தெரியவில்லை. நம் மூலமாக மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம். நாம் ஆசீர்வாத வாய்க்காலாக இருக்கிறோம். ஆசீர்வாதம் நதியைப் போல நம்மிலிருந்து தான் பாயும். நாம் அதை மறந்துவிட்டு எனக்கு அது இல்லை இது இல்லை என்று புலம்பிக் கொண்டிருக்கிறோம். நம் மூலமாகத்தான் நம்மை சுற்றியவர்களுக்கு ஆசீர்வாதம். ஏனென்றால் நம்முள் இருப்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஆமென்.